இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் 3 வேரியன்ஸ்க்கான கான்செப்டை பார்க்க போகிறீங்க. அதாவது வேரியபிள் ஓவர்ஹெட் காஸ்ட் வேரியன்ஸ், வேரியபிள் ஓவர்ஹெட் எக்ஸ்பெண்டிச்சர் வேரியன்ஸ், வேரியபிள் ஓவர்ஹெட் எஃபிஷியன்சி வேரியன்ஸ்க்கான கான்செப்டை பாருங்கள். நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு நம்பர் சொல்கிறேன். ஹவர்ஸ் வந்து எனக்கு 30,000 ஹவர்ஸ் எடுத்திருக்கணும். ஆனால் நான் 33,000 ஹவர்ஸ் எடுத்திருக்கேன். யூனிட்ஸ் வந்து 30,000 ஹவர்ஸ் பண்ணியிருக்கணும். பட் நான் 32,500 யூனிட்ஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி வேரியபிள் காஸ்ட் எனக்கு 60,000 இன்கர் ஆகணும். பட் எனக்கு 70,000 இன்கர் ஆகிருக்கு. கரெக்டாக? அதாவது நான் 60,000 காஸ்ட், ஓகேவா, டோட்டல் காஸ்ட்டில் எனக்கு டோட்டல் யூனிட்ஸை நான் டிவைட் பண்ணேன்னு சொன்னால் எனக்கு ஒரு யூனிட்கான விலை கிடைக்கும். எனக்கு 2 ரூபா. சரியா? அப்போ ஒரு யூனிட்கான விலை வந்து எனக்கு 2 ரூபா அப்படின்னா ஆக்சுவலாக நான் எவ்வளோ யூனிட் செஞ்சுருக்கேன்? 32,500. அது எவ்வளோ ரூபா? 65,000 ஆகிருக்கு. ஆக்சுவலாக நான் இவ்வளோ இன்கர் பண்ணியிருக்கணும். பட் நான் எவ்வளோ இன்கர் பண்ணியிருக்கேன்? 70,000 இன்கர் பண்ணியிருக்கேன். எவ்வளோ ரூபா ஜாஸ்தியாக இருக்குது? 5,000. அப்போனா இது எனக்கு அட்வர்ஸ் அப்படின்னு அர்த்தம். இதுதான் வேரியபிள் ஓவர்ஹெட் காஸ்ட் வேரியன்ஸ்க்கான கான்செப்ட். நெக்ஸ்ட் வந்து வேரியபிள் ஓவர்ஹெட் எக்ஸ்பெண்டிச்சர் வேரியன்ஸ். எக்ஸ்பெண்டிச்சர் பொறுத்த வரைக்கும் நம்ம ஹவர்ஸில் பார்க்க போகிறோம். சரியா? ஹவர்ஸ்னால் இப்போ வேரியபிள் அப்படிங்கிறது வந்து இட் கீப்ஸ் ஆன் சேஞ்சிங். அப்படி தானே? 60,000 யூனிட்ஸ்க்கு எனக்கு 30,000 எனக்கு ஆகிருக்கு அப்படின்னா எனக்கு ஒரு யூனிட்க்கு 2 ரூபா. கரெக்டாக? அப்போ ஒன் ஹாருக்கு எனக்கு 2 ரூபா அப்படின்னா எனக்கு 1 ஹாருக்கு 2 ரூபானா 33,000 ஹவர்ஸ் நான் எடுத்துகிட்டு இருக்கேன். கரெக்டாக? 33,000 ஹவர்ஸ் இன்ட்டு 2 66 ஹவர்ஸ் வந்து எனக்கு ஆகியிருக்கணும். ஓகே, ஐ மீன் 66,000 ருபீஸ் எனக்கு ஆகியிருக்கணும். பட் எனக்கு 70,000 ஆகியிருக்கு. எனக்கு 4,000 வந்து எக்ஸ்ட்ரா. ஓகே, அதுதான் அட்வர்ஸ்ன்னு நாங்கள் சொல்கிறோம். அதுதான் எக்ஸ்பெண்டிச்சர். எவ்வளோ எக்ஸ்ட்ரா இன்கர் பண்ணியிருக்கேன்? எனக்கு 4,000 எக்ஸ்ட்ரா இன்கர் பண்ணியிருக்கேன். சரியா? அடுத்தது வேரியபிள் ஓவர்ஹெட் எஃபிஷியன்சி வேரியன்ஸ். இப்போ பாருங்கள், 30,000 யூனிட்ஸ் வந்து 30,000 ஹவர்ஸில் நான் முடிச்சிருக்கேன். அப்போ ஒரு யூனிட் எவ்வளோ மணி நேரத்தில் நான் முடிப்பேன்? 1 ஹாரில் முடிப்பேன். அப்போ 32,500 யூனிட்ஸை எவ்வளோ மணி நேரத்தில் முடிப்பேன்? 32,500 ஹவர்ஸில் முடிப்பேன். ஆனால் நான் எவ்வளோ மணி நேரம் எடுத்துகிட்டு இருக்கேன்? 33,000 ஹவர்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். அப்போ எனக்கு 500 ஹவர்ஸ் வந்து அட்வர்ஸ் தான், எக்ஸ்ட்ராவாக எடுத்துகிட்டு இருக்கேன். இதை நான் அமௌண்ட்டில் மாற்றணுன்னா 1 ஹாருக்கு 2 ரூபானா அப்போது 2 ரூபா 1 ஹாருக்கா? 500 ஹவர்ஸ்க்கு எவ்வளோ ரூபா? 1,000 ருபீஸ் எனக்கு அட்வர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இதுதான் எனக்கு வேரியபிள் ஓவர்ஹெட் எஃபிஷியன்சி வேரியன்ஸ் கான்செப்ட்.